Hello viewers. Welcome to Mid Mystery. 2009 வருஷம் 26 வயது மிக்க அமெரிக்கன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பாத்தீங்கன்னா உத்தால இருக்கிற ஒரு குகைக்குள்ள போறாரு. அப்படி போற அவருக்கு அந்த டைம்ல தெரியாது இந்த ஒரு குகை பயணம் இவருடைய வாழ்க்கையை தலைகீழா மாத்த போகுது அப்படின்னு. சோ அன்னைக்கு டேல அப்படி என்னதான் அந்த குகைக்குள்ள நடந்துச்சு, அது எப்படி அவரோட வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு அப்படின்ற பயங்கர த்ரில்லிங்கான ஸ்டோரியை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook and WhatsApp பேஜை ஃபாலோ பண்ணவங்களும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது 24 நவம்பர் 2009 இந்த ஒரு நாள்ல ஜான் ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு 26 வயது மிக்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அவருடைய ஃபேமிலியை கூப்பிட்டு அவரோட சொந்த ஊரான உத்தால தன்னுடைய ஹாலிடேஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி போற அவர் கூட இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பிரெக்னன்ட் ஒய்ஃப் ஒருத்தவங்க அண்ட் ஒரு வயது குழந்தை ஒண்ணு பாத்தீங்கன்னா கூட இருக்கு. சோ தன்னுடைய பிரெக்னன்டான ஒய்ஃப் அண்ட் ஒரு வயது குழந்தையோட பாத்தீங்கன்னா தன்னுடைய ஹாலிடேவை செம்மையா உத்தால பாத்தீங்கன்னா ஜான் ஜோன்ஸ் கழிச்சிட்டு இருக்காரு. அப்படி அவர் கழிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல உத்தால இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம ஜான் ஜோன்ஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுதான் நம்ம உத்தாக்கு பக்கத்துல நட்டிப்புட்டி அப்படின்ற ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்குள்ள போனோம்னா செம்மையான த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கோயிலுக்குள்ள போறதுக்கான எல்லா பெர்மிட்டுமே நாங்க வாங்கிட்டோம். இதுல இருக்கிற ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, அந்த கோயிலுக்குள்ள போறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸான கேவர் அப்படின்ற பேர்ல ஓம் பேர் தான் நாங்க போட்டு வச்சிருக்கோம். நீ கண்டிப்பா அந்த கோயில் பயணத்துக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஜோன்ஸ் சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டோடனே ஜான் ஜோன்ஸ் வேற லெவல்ல எக்ஸைட் ஆயிடுறாப்ல. எனக்கு சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா ஜான் ஜோன்ஸ்க்கு கோயிலுக்குள்ள போயிட்டு சுத்தி பாக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வீட்லயே சொல்லாம அடிக்கடி கோயிலுக்குள்ள போயிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்திருக்காப்ல. அதுக்கடுத்து வளர நிறைய கமிட்மெண்ட் இருந்தனால கோயிலுக்குள்ள போறதுக்கு அவருக்கு வாய்ப்பே கிடைக்காம இருந்துச்சு. அப்படி இருந்து அவருக்கு இந்த டைம்ல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா வேற லெவல் அவருக்கு எக்ஸைட்மென்ட் கொடுக்குது. சோ உடனே ஹெசிடேட் பண்ணாம அந்த கோயிலுக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஜோன்ஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாரு. இப்படி நம்ம ஜான் ஜோன்ஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் போக போற இந்த ஒரு நட்டிப்புட்டி குகையை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த குகையை முதல் 1960 தான் கண்டுபிடிக்கவே செய்றாங்க. அப்படி கண்டுபிடிச்ச இந்த ஒரு குகைக்குள்ள பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான குறுகலான பாதைகளும் இருக்கும், வழுக்கிற பாதைகளும் இருக்கும். அது மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் அந்த குகைக்குள்ள நிறைய இடங்கள்ல இருக்குமா. ஏன் இந்த குகையோட சில இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ரொம்ப சிறுசா 30 இன்ச் வரைக்கும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு நட்டிப்புட்டி குகை இவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கிறதுனாலே பாத்தீங்கன்னா இந்த ஒரு நட்டிப்புட்டி குகையை விசிட் பண்றதுக்காகவே ஒவ்வொரு வருஷமும் 5000 இருந்து கிட்டத்தட்ட 25,000 டூரிஸ்ட் இந்த ஒரு அட்வென்ச்சரை ஃபீல் பண்றதுக்காகவே இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் அட்வென்ச்சர் சீக்கர்ஸ் எல்லாரும் இந்த கோயிலுக்கு படையெடுத்து ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு போயிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தா இந்த குகை சேஃப்டியான குகை இல்லையோ அப்படின்ற ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணுது. அதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது 1999 இருந்து 2004 காலகட்டத்துக்குள்ள நிகழ்ந்த சில இன்சிடென்ட் தான். அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 23 வயசான ஒரு இளைஞன் பார்த்தா அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு மாட்டிக்கிட்டான். அப்படி மாட்டிக்கிட்டு அவனை வெளியே கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கு மேல டைம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அந்த குகையை சுத்தி இருக்கிற லோக்கல் டீனேஜர் ஒருத்தரும் அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு ஒரு நாள் நைட்டு மாட்டிக்கிட்டாப்ல. அப்படி மாட்டினவர் அந்த கோயிலுக்குள்ள இருந்து வெளியே மீட்கிறதுக்கே கவர்மெண்ட் படாத பாடு பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான சில கசப்பான நிகழ்வுகள் அடிக்கடி இந்த குகையில நிகழ்றதுனாலேயே இதுக்கு மேலே நம்ம இந்த குகையை திறந்து வச்சிருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப சேஃப்டியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் 2006 வருஷம் இந்த குகையை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு சேஃப்டியான குகை கிடையாது. சோ இதுக்கு மேல பொதுமக்கள் யாரையுமே இந்த குகைக்குள்ள அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்கு ஒரு கேட்டை போட்டு வச்சுட்டாங்க. ஆனா என்னதான் கவர்மெண்ட் இந்த மாதிரி மக்களோட நலன் கருதி இந்த குகையை மூடினாலும் அங்க இருந்த லோக்கல் மக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா அங்க இருந்த லோக்கல் பீப்புள் எல்லாருமே இந்த ஒரு குகையத்தினுடைய அடையாளமா பார்த்துட்டு இருந்தாங்க. அதுலயும் அந்த குகையில போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றது அப்படின்றது அவங்களுக்கு செம்மையான ஒரு ஹாப்பினஸையும் கொடுத்துச்சு. சோ அந்த மாதிரி ஹாப்பினஸ் கொடுத்து அந்த ஒரு குகையை திடீர்னு கவர்மெண்ட் வந்து மூடிச்சு அப்படின்னா அவங்க சும்மாவா இருப்பாங்க? கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்களே. அதுல அந்த லோக்கல் பீப்புள் இருந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா நானும் என்னுடைய மகனும் எப்பலாம் சேடா ஃபீல் பண்றோமோ அப்பலாம் அந்த குகைக்குள்ள போயிட்டு தான் செம்மையான ஹாப்பினஸோட வெளியே திரும்பி வருவோம். சோ இவ்வளவு ஹாப்பினஸ் கொடுக்குற இந்த ஒரு குகையை கவர்மெண்ட் மூடுறது எங்களுடைய சந்தோஷத்தை எங்கிட்ட இருந்து பறிக்கிற மாதிரி இருக்கு. அதுலயும் கவர்மெண்ட் ஏன் இந்த குகையை மூடணும்? இந்த கோயில என்ன பெருசா உயிரிழப்பா ஏற்பட்டுச்சு? சரி உயிரிழப்பா கூட தள்ளி வைங்க, பெருசா இன்ஜுரி ஆன மாதிரியான இன்சிடென்ட் இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வந்த யாருக்காச்சும் நடந்திருக்கா என்ன? அதுவும் கிடையாது இல்லையா? சோ அப்படி இருக்கிறப்ப எதுக்கு இந்த குகையை கவர்மெண்ட் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆர்டிக்கல்ல பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்கறாரு. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு இன்டர்வியூ பார்த்து அங்க இருந்த லோக்கல் மக்கள் எல்லாருமே ஆமா அவர் சொல்றது கரெக்ட் தான், இந்த ஒரு குகை நம்மளோட அடையாளம், இதை நம்ம விட்டு கொடுக்க கூடாது, இதுதான் நம்மளுக்கு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிடுறாங்க. சோ ஸ்டார்டிங்ல சிறுசா ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு போராட்டம் பாத்தீங்கன்னா நாட்கள் போக போக பெரிய போராட்டமா மாறுது. சோ இந்த ஒரு போராட்டத்தினாலேயே வேற வழியே இல்லாம 2007 வருஷம் செப்டம்பர் மாசம் கவர்மெண்ட் அந்த குகையை மறுபடியும் ரீஓபன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வர்றாங்க. ஆனா என்னதான் அந்த ஒரு கேவை மறுபடியும் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் முடிவு பண்ணாலும் அதை சும்மா ஒண்ணு அவங்க ஓபன் பண்ணிரல. அதுக்குன்னு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அதுதான் இந்த குகைக்கு நாங்க புதுசா வாலண்டியர் மேனேஜ்மெண்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை நியமிப்போம். அந்த டீம் தான் அந்த குகையை பத்தின கம்ப்ளீட் டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது யார் யார் உள்ள போறாங்க, யார் யார் வெளியே வராங்க அப்படின்ற எல்லா டீடைல்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கோயிலுக்குள்ள நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க அப்படின்னா 21 நாட்களுக்கு முன்னாடியே இந்த வாலண்டியர் மேனேஜ்மெண்ட் டீம்ட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கி ஆகணும். அப்படி பெர்மிஷன் வாங்குறப்ப உங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரோட நேமே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ற அந்த ஒரு டீம்ல அட்லீஸ்ட் 2 பேராச்சும் ப்ரொபஷனலா எக்ஸ்பீரியன்ஸான கேவர்ஸா இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் போடுறாங்க. சோ இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் மார்ச் மாசம் 2009 வருஷம் தான் பாத்தீங்கன்னா யுஎஸ் கவர்மெண்ட் இந்த நட்டிப்புட்டி கேவை மறுபடியும் ஓபன் பண்ணி விடுறாங்க. சோ இப்படி ஓபன் பண்ணப்பட்ட இந்த ஒரு குகையை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் இப்ப அதாவது நவம்பர் மாசம் 24 2009 வருஷம்
ஜான் ஜோன்ஸும் அவருடைய தம்பியான ஜோஸ் ஜோன்ஸும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்காங்க. சோ அப்படி பெர்மிஷன் வாங்கின அவங்க 24 நவம்பர் 2009 வருஷம் நைட் 8 மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த கேவுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இந்த கேவுக்குள்ள என்டர் ஆகணும்னால என்ன ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க, கண்டிப்பா 2 எக்ஸ்பீரியன்ஸான கேவர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆனா நம்ம ஜான் ஜோன்ஸ் டீம்ல இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க டீம்ல எக்ஸ்பீரியன்ஸான கேவர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா சாதாரண அமச்சூரான கேவ் எக்ஸ்ப்ளோரர்ஸ் தான். அதுல இவங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல தான் கோயிலுக்குள்ள போயிருக்காங்களே தவிர அதுக்கப்புறம் கோயில் இருக்க சைடுல தலை வச்சு கூட படுத்தது கிடையாது. அதுலயும் இந்த நட்டிப்புட்டி கேவ பத்தி இவங்களுக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருக்கப்ப ஏன் இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டு இந்த நட்டிப்புட்டி கேவுக்குள்ள என்டர் ஆனாங்க அப்படின்றதான் இங்க இருக்க ஒரு மிகப்பெரிய கான்ட்ராவர்சியாவே இருக்கு. அதுலயும் கவர்மெண்ட் எப்படி இதை வெரிஃபை பண்ணாமே அவங்களை உள்ள விட்டாங்க அப்படின்றதான் இங்க இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. சோ ஒரு வழியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த கோயிலுக்குள்ளேயே என்டர் ஆயிராங்க. அப்படி என்டர் ஆன அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமான எக்ஸைட்மெண்ட் அட்வென்ச்சரும் கிடைச்சிச்சு. அது கிடைச்சதுக்கு மெயின் ரீசன் இது வரைக்கும் அவங்க போயிட்டு இருந்த குகை பாதைகள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல அகன்ற பகுதிகளா இருந்துச்சு. அதனாலதான் அளவுக்கு அதிகமான எக்ஸைட்மெண்ட்டும் கிடைச்சிச்சு. ஆனா ஒன்ஸ் 1 ஹவர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ரீச் ஆகுறாங்க. அதுதான் பெர்த் கனால். இந்த பெர்த் கனால் அவங்க ரீச் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் அளவுக்கு அதிகமா கிரியேட் ஆகுது. ஏன்னா இவங்க இந்த கோயிலுக்கு வரதுக்கு முக்கியமான காரணமே இந்த பெர்த் கனால் தான். ஏன்னா இந்த பெர்த் கனால் பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலான பாதை இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பாதைக்குள்ள புகுந்து ஆப்போசிட் சைடுல போறது அப்படின்றதே பயங்கர சேலஞ்சிங்கான விஷயமா. அதாவது எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் போது தன்னுடைய தாயோட வயிற்றுல இருந்து தலையை முட்டிட்டு வெளியே வருமோ அந்த மாதிரி முட்டி மோதிட்டு வெளியே வந்தா மட்டும்தான் இந்த குகையோட ஆப்போசிட் சைடுல போக முடியுமா. அதனாலதான் இதுக்கு பெர்த் கனால்னு பேரே வச்சிருக்காங்க. சோ இந்த பெர்த் கனாலை ரீச் பண்ணோனே ஜான் ஜோன்ஸ் டீம் பாத்தீங்கன்னா இந்த பெர்த் கனாலுக்குள்ள புகுந்து யார் ஆப்போசிட் சைடுல சக்சஸ்ஃபுல்லா வெளியில வரானோ அவன் தான் நம்ம டீமோட ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் வைக்கிறாங்க. இந்த சேலஞ்ச சொன்னோனே ஜான் ஜோன்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா எக்ஸைட்மெண்ட் ஆயிராப்ல. ஆத்தாடி அப்ப நான் தான் இந்த கனாலுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஜோன்ஸ் முதல்ல அந்த கனாலுக்குள்ள என்டர் ஆகுறாப்ல. ஆனா அப்படி என்டர் ஆகுற அவருக்கு தெரியாது இந்த கனால் தான் இவருடைய வாழ்க்கையை தலைகளா பரட்டி போட போகுது அப்படின்னு. எஸ் ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நம்ம தலைவர் பாத்தீங்கன்னா அந்த கனாலுக்குள்ள என்டர் ஆகி ஊந்துட்டு நகர ஆரம்பிக்கிறாரு. அப்படி நகரப்ப இது சின்ன கனாலா தான் இருக்கும். இதுக்குள்ள போயிட்டு டக்குன்னு ஆப்போசிட்ல வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நகர ஆரம்பிக்கிறாப்ல. ஆனா அப்படி நகர்றப்ப தான் அவருக்கே தெரியுது இது சின்ன கனால் கிடையாது, நின்றுகிட்டே போகுது அப்படின்னு. அது நின்றுகிட்டே போனாலும் பரவாயில்லையே, இவர் நகர்ந்து போக பாத்தீங்கன்னா சைஸும் குருளாயிட்டே போகுது. அதை பாக்குறப்ப இவருக்குனால ஒரு மாதிரி பதற்றம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்டா இவங்க இதுக்குள்ள போனா டக்குன்னு வெளியே வந்துடலாம் தான் சொன்னாங்க. ஆனா நம்மளும் போயிட்டே இருக்கோம், இது முடிகிற மாதிரியே தெரியல, சைஸ் வேற சிறுசாயிட்டே போகுது, இதுல போனா அப்படின்னா வெளியில போக மாட்டோமான்னு தெரியாமே தான் அவர் மெல்ல மெல்ல நகர்ந்து போயிட்டே இருக்காரு. இந்த ஒரு பதட்டத்துல இவர் இப்படி நம்பிக்கை நகர்ந்து போறதுக்கு மெயின் காரணமே இந்த பெர்த் கனாலோட எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாதை இருக்கும். அதை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த பகுதி அடைஞ்சிடலாம் அப்படின்னு இவர் கேள்விப்பட்டிருந்தாரு. சோ இன்னும் கொஞ்சம் தூரம் நகர்ந்தா அதை அடைஞ்சிடலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் நகர்ந்தா அதை அடைஞ்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோட தான் இவர் மெல்ல மெல்ல நகர்ந்து போயிட்டு இருக்காரு. இப்படி இவர் நகர்ந்து போயிட்டு இருக்கப்ப இவருக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா இவருடைய தம்பியான ஜோஸ் ஜோன்ஸும் இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அந்த டைம்ல நம்ம ஜான் ஜோன்ஸோட கண்கள் தேடிட்டு இருந்த ஒரே விஷயம் அந்த பெரிய பாதை மட்டும்தான். சோ அத அவருடைய கண்கள் தேடிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இவர் எந்த பாதையில வந்தாரு, பிளாட்டான குறுகலான பாதையில மெல்ல மெல்ல நகர்ந்து வந்தாரு. அந்த ஒரு பாதை பாத்தீங்கன்னா திடீர்னு 45 டிகிரி ஆங்கிள் நோக்கி போக ஆரம்பிக்குது. இந்த ஒரு நகரம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி பதற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் பாதை மாறுது அப்படின்னா இது பெரிய பாதையை ரீச் பண்றதுக்கான அறிகுறி அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த பாதையில மெல்ல மெல்ல நகர ஆரம்பிக்கிறாரு. அப்படி நகர்றப்ப அந்த பாதையோட எண்ட்ல ஒரு சின்ன ஓட்டையும் அவருடைய கண்கள்ல தெரியுது. அந்த ஓட்டையை பார்த்தோன்னே அவருக்கு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது. மேபி இதுதான் அந்த கனாலோட எண்டு போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்டா அந்த குறுகலான பாதையில நகர ஆரம்பிக்கிறாரு. அப்படி நகர்ந்து பாத்தீங்கன்னா அந்த குறுகலான ஓட்டையும் ரீச் பண்ணிடுறாரு. அதை ரீச் பண்ணோடனே அந்த ஓட்டைக்குள்ள தலையும் விட்டுறாப்ல. அப்படி விடுறப்ப அவருக்கு தெரியாத அந்த பாதை அதுக்கடுத்து செங்குத்தா கீழ் நோக்கி இறங்க போகுது அப்படின்னு. சோ அது தெரியாம அவர் தலையை உள்ள விட்டதுனாலேயே அவருடைய பாடி பாத்தீங்கன்னா செங்குத்தாம் கிராவிட்டினால டக்குன்னு இழுக்கப்படுது. அப்படி இழுக்கப்பட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரியுது இது வெளியே வரதுக்கான பாதை கிடையாது, டெட் எண்ட் அப்படின்னு. சோ இப்போ ஜான் ஜோன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த டெட் எண்ட்ல தலை கீழே இருக்க மாதிரியும் கால் மேல் நோக்கி இருக்க மாதிரியும் ரொம்ப குறுகலான அந்த பாதையில மாட்டிக்கிட்டாப்ல. அப்படி அவர் மாட்டிக்கிட்டோன்னே கத்துன முதல் விஷயமே ஜோஸ் என்ன மாதிரி நீயும் இந்த பாதையில வந்துடாதடா, அப்படி வந்தனா நீயும் மாட்டிக்கிடுடா அப்படின்னு கத்துறாரு. அப்படி கத்துனோடனே ஜோஸுக்குனால ஒரு மாதிரி பதற்றம் கிரியேட் ஆயிருது. ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் நகர்ந்து டெட் எண்டுக்கு வந்திருக்கோம், அதுல நம்ம அண்ணன் வேற மாட்டிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாப்ல. ஆனா என்னதான் ஜோஸுக்கு பயம் வந்தாலும் உள்ள போய் மாட்டிக்கிடுது அவன் அண்ணன் இல்லையா. அதனாலே ஜோஸ் பின்னோக்கி போகாம அண்ணனை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக ஜான் போனா அதே வழியில தான் போறான். அப்படி போனாவே ஒரு இடத்துல ஜானோட சூ திருறதையும் பாத்துறான். அதை பார்த்தோன்னே உன் சூதாண்டா என் கண்ணுக்கு தெரிஞ்சு நீ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதை கேட்டோடனே நீ பாக்குற அதே இடத்துல தான் நான் இருக்கேன், ஆனா தலைகீழா செங்குத்தா இருக்கேன், மேல இருக்க என் சூ உன்னால பார்க்க முடியுது, என் தலை அப்படியே கீழே இருக்கு அப்படின்னு சொல்றான். சோ ஜான் இங்கதான் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணோன்னு ஜோஸும் பாத்தீங்கன்னா ஜானோட சூவை பிடிச்சி வெளியில இழுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா ஜோஸ் என்னதான் ட்ரை பண்ணாலும் ஜான் அந்த குறுகலான பாதையில மாட்டிக்கிட்டு மறுபடியும் உள்ளதான் போறானே தவிர வெளில வந்த மாதிரியே தெரியல. சோ அது தெரிஞ்சோடனே இதுக்கு மேலே நம்ம ட்ரை பண்ணா அண்ணன் இன்னும் உள்ளதான் போவான். சோ நம்மளால தனியா காப்பாத்த முடியாது, நம்ம ஹெல்ப்புக்கு ஆளை கூட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸ் பின்னோக்கி நகர ஆரம்பிக்கிறான். அப்படி நகர்ந்தாவே மெல்ல மெல்ல கடந்து வந்த எல்லா பாதையும் கடந்து கடைசியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஏரியாவே அடைஞ்சிடறான். அப்படி அடைஞ்ச உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்னோட அண்ணன் உள்ள மாட்டிக்கிட்டு அவனை நம்ம உடனே ரெஸ்கியூ பண்ணணும்
பண்ணி ஆகணும். சோ ஹெல்ப்புக்கு பக்கத்துல இருக்கிற யாராச்சும் இருந்தாங்கன்னா நான் உடனே கூட்டு வரேன். அது வரைக்கும் உங்கள யாராச்சும் ஒருத்தவங்க இந்த குறுகலான பாதையில போய் அண்ணன்ட்ட பேச்சு கொடுத்துட்டு இருங்க, இல்லன்னா அவன் பயத்துல இறந்து போயிருவான். சோ யாராச்சும் உள்ள போங்க, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜோஸ் பார்த்தா அந்த கோயில இருந்து வெளியே வந்து பக்கத்துல இருக்கிற ஊர்ல போயிட்டு ஹெல்ப்புக்கு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்படி கேட்கறப்ப யாரும் இருக்க மாதிரி தெரியல. சோ வேற வழியே இல்லாம டக்குன்னு 911க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நட்டிப்பட்டி கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக போறப்ப என்னோட அண்ணன் உள்ள மாட்டிக்கிட்டான், நீங்க உடனே ஹெல்ப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்மும் பண்றான். அப்படி இன்ஃபார்ம் பண்ண உடனே 911 சைடுல இருந்து பாத்தீங்கன்னா கேவ் ரெஸ்கியூவர்ஸ் நம்பர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புறாங்க. அப்படி அனுப்புற அந்த ஒரு பேஜர் மெசேஜ் பாத்தீங்கன்னா அந்த குகைக்கு பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருந்த சுசி மொட்டோலா அப்படின்ற ஒரு பெண்ணுக்கும் போய் சேருது. அந்த மெசேஜ் அந்த சுசி மொட்டோலாவை எடுத்து பாக்குறாங்க. அதை பார்த்த அடுத்த செகண்டே அவங்களோட டொயோட்டோ கார் எடுத்துட்டு சர்ன்னு அந்த கேவுக்கு விரைந்து வர்றாங்க. இந்த மாதிரி சுசி மொட்டோலா அவங்களோட வீட்டுல இருந்து கிளம்பி குகைக்கு வர்றாங்க அப்படின்றத நம்ம 2 சென்டென்ஸ்ல வேணா ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா இப்படி நம்ம 2 சென்டென்ஸ்ல சொன்ன இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜோஸ் பாத்தீங்கன்னா பக்கத்து ஊர்ல போய் ஹெல்ப் கேட்டு அங்க ஹெல்ப் கிடைக்கலன்னு சொல்லிட்டு 911க்கு கால் பண்ணி 911 பாத்தீங்கன்னா பேஜர் வழியா மெசேஜ் அனுப்பி அதை சுசி மொட்டோல பார்த்துட்டு இந்த ஒரு கேவுக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி ஜான்ஸ் மாட்டினதுல இருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழித்து தான் பாத்தீங்கன்னா நட்டிப்பட்டி கேவியை சுசி அடையறாங்க. அப்படி அந்த குகை அடைஞ்ச அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பெர்த்து கனாலுக்குள்ள சுசி நகர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போனவங்க அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த பெர்த்து கனாலுக்குள்ள போறாங்க போய்கிட்டே தான் இருக்காங்களே தவிர எங்கேயுமே ஜான்ஸ் இருக்கிறதுக்கான அறிகுறியா அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி தெரியல. என்னடா அது இவ்வளவு தூரம் போய் ஜான்ஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியல அப்படின்னா கண்டிப்பா அவன் இந்த பக்கம் போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக் சைடு கூடி நகர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி நகர்ந்து வந்துட்டு இருக்கப்பதான் பின்னாடி வந்துட்டு இருந்த ஜோஸ், நீங்க இந்த பக்கமா போயிட்டீங்க, எங்க அண்ணன் இந்த பக்கம்லாம் போல, நாங்க இந்த பக்கம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வழியை காமிக்கிறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சுசியே சொல்றாங்க, நீங்க பெர்த்து கனால் நினைச்சிட்டு பெர்த்து கனாலுக்குள்ள போகாம வழி மாறி வேற பாதையில போயிருந்திருக்கீங்க, அதனாலதான் ஜான்ஸ் அங்க போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸ் சொன்ன அந்த ஒரு லெஃப்ட் சைடு பாதைக்குள்ள இப்ப சுசி நகர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நகர்ந்து போனவங்க மெல்ல மெல்ல நகர்ந்து போய் கடைசியா ஜான்ஸ் இருக்கிற பிளேஸ் ரீச் பண்ணிடுறாங்க. அப்படி ஒன்ஸ் ரீச் பண்ண உடனே ஜான்ஸ், நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்டோடனே தலையில தொங்கிட்டு இருந்த ஜான்ஸும், எனக்கு கேக்குது, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதை கேட்டோடனே சுசி, நான் ஒரு எக்ஸ்பர்ட்டான கவர் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன், இப்போ நீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்ட உடனே ஜான்ஸ், கண்டிப்பா நான் ஓகேவே கிடையாது, நான் ரொம்ப நேரமா தலையில தொங்கிட்டு இருக்கிறதுனால என்னோட கண்ணு பயங்கரமா கட்ட ஆரம்பிக்குது, உடனே என்னை எப்படியாச்சும் ரெஸ்கியூ பண்ணி வெளியே இழுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்படி ஜான்ஸ் கத்துறதை கேட்ட உடனே சுசி புரிஞ்சுக்கிறாங்க அவன் பயங்கரமா பயந்துருக்கான் அப்படின்னு. அதனாலேயே சுசி மறுபடியும், நீங்க ரொம்பலாம் பயப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன், உங்களை நான் கண்டிப்பா காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆறுதல் வார்த்தைகளும் சொல்றாங்க. அப்படி சொல்றதோட மட்டும் இல்லாம ஜான்ஸை வெளியே இருக்கிறதுல முதல் கட்ட ப்ராசஸா ஜான்ஸோட ஜீன்ஸ் பேண்ட்டை கிழிச்சிட்டு அதுல சின்ன ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அதன் மூலமா ஜான்ஸை வெளியே இழுக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஜான்ஸை வெளியே இழுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா என்னதான் அவங்க ஜான்ஸை வெளியே இழுக்கிறதுக்கு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வழிகளில் ட்ரை பண்ணாலும் டைம் தான் டிக்கிங் ஆகுதே தவிர ஜான்ஸ் அவங்களால ஒரு இன்ச் கூட வெளியே இழுத்த மாதிரி தெரியவே தெரியல. இருந்தாலும் நம்பிக்கை விடாம சுசி ஒரு பொண்ணா இருந்தாலும் எப்படியாச்சும் வெளியே ஜான்ஸ் இழுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியே பாத்தீங்கன்னா டைம் டிக்கிங் ஆயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரமும் கிராஸ் ஆகுது. அந்த 2 மணி நேரம் முடிவுல சுசி பயங்கரமா டயர்ட் ஆயிடுறாங்க. சோ அதுக்கு மேல ஜான்ஸ் நம்மளால இழுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கும் அவங்க வர்றாங்க. அப்படி சுசி ஜான்ஸை வெளியே இழுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண உடனே ஜோஸை கூப்பிட்டுட்டு, இதுக்கு மேலே நம்ம இங்க இருக்க வேணாம், வெளியே போயிட்டு நம்ம ரெஸ்கியூவர்ஸ் வேற யாராச்சும் கூப்பிட்டு வருவோம் சொல்லிட்டு இன்னொரு நகர்ந்து சர்ஃபேஸை வந்து ரீச் ஆகுறாங்க. அப்படி ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் சுசிக்கே தெரியுது ஆல்ரெடி ஜோஸ் 911க்கு கால் பண்ணியிருந்தாரு இல்லையா. சோ அதனாலே பாத்தீங்கன்னா 911 சைட்ல இருந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ரெஸ்கியூவர்ஸ் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்றது. அப்படி வந்து அந்த 30க்கும் மேற்பட்ட ரெஸ்கியூவர்ஸும் உடனே ஜான்ஸை போய் உள்ள காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அந்த கேவுக்குள்ள போகலாம் கிடையாது. அதற்கு முன்னாடி எப்படி நம்ம ஜான்ஸை வெளியே இழுக்க போறோம் அப்படின்றதுக்கான சில பிளான்ஸும் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக எக்கச்சக்கமான ஐடியாஸை கெட் பண்றாங்க. அதுல சில ஐடியாஸ் பாத்தீங்கன்னா ஜான்ஸ் பாத்தீங்கன்னா அந்த செங்குத்தான குறுகலான பாதையில மாட்டிட்டு இருக்காப்ல. அப்படி மாட்டிட்டு இருக்கிற அவரோட கால் பாத்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கு. சோ அப்படி மாட்டிட்டு இருக்கிற அந்த ஒரு காலை நம்ம மேல் நோக்கி இழுத்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் இருக்கு நம்மளால இழுக்க முடியுமே தவிர அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மேல இருக்கிற அந்த மேல் பாறை இடிக்கும். அப்படி இடிச்சிச்சு அப்படின்னா அவர் அதுக்கு மேல நம்மளால இழுக்கவே முடியாது. சோ அப்படி இழுக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன வழியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப வேணா நம்ம ஆயில ஊத்தி பார்க்கலாம். அப்படி ஆயில ஊத்துறப்ப அதுல வலிக்கிட்டு அவரை மேல இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா அப்படி ஆயில ஊத்துறப்ப இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமே அவர் தலைகளை மாட்டிட்டு இருக்காரு இல்லையா. சோ அதனாலேயே ஊத்துற ஆயில் அவரோட மூக்கு இல்லாட்டா வாய்க்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அது அவருக்கு பிரச்சனையை கிரியேட் பண்ணிரும். சோ அதனால இந்த பிளான் அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கை விடுறாங்க. சரி ஆயில தான் ஊத்தல, பேசாம அந்த இடத்துல இருக்கிற பாறையில ட்ரில் போட்டு அதை உடைச்சு எடுத்தாச்சு அவரை வெளியே இழுத்துலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி ட்ரில் போடுறப்ப இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இவங்க பாறையை ட்ரில் பண்றப்ப அதுல இருக்கிற பாறை துண்டு உடைஞ்சு அவர் மேலேயே விழுந்துருச்சு அப்படின்னா, அதாவது அவரோட முகத்து மேலேயே விழுந்துருச்சு அப்படின்னா அது அவரோட உயிரை பறிச்சிடும் இல்லையா. சோ அதனால இதுவும் டேஞ்சரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவையும் கைவிட்டுறாங்க. சரி வேற என்னதான்டா பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்களும் எக்கச்சக்கமான ஐடியாஸை கெட் பண்றாங்க. ஆனா எந்த ஒரு ஐடியாவும் அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகிற ஐடியா மாதிரியே தெரியல. ஆனா ஃபைனலா ஒரே ஒரு ஐடியாவை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓகே பண்றாங்க. அந்த ஒரு ஐடியா தான் நம்ம கிணத்துல எப்படி தண்ணி இறப்போம், ஒரு சக்கரம் மாதிரி மேல இருக்கும், அது வழியே கயிறை போட்டு சருசன்னு இழுப்போம் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஐடியாவை நம்ம கிரியேட் பண்ணி கயிறை நம்ம ஜான்ஸோட காலில் கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா அவரை கயிறு வழியாவே பிடிச்சி இழுத்துற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ண உடனே அதற்கான வேலைப்பாடுகளையும் அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி இவங்க ஒரு பக்கம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த ரெஸ்கியூ டீம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா
சர்ஜன் இருக்காரு, அதாவது ஒரு டாக்டர் இருக்காரு, அவரோட பேர் தான் டாக் மடாக்கு. அவர்கிட்ட போயிட்டு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற நம்ம ஜான்ஸ் எவ்வளவு நேரம் வரைக்கும் உயிர் படைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப அவர் சில டேட்டாஸ் சொல்றாரு. அதுதான் நம்ம ஜான்ஸ் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் அந்த குறுகலான பாதையில தலைகீழா மாட்டிட்டு இருக்காப்ல. ஒரு மனுஷனால மேக்ஸிமம் 10 மணி நேரம் வரைக்கும் தான் தலைகீழா தொங்கவோ நிக்கவோ முடியும். ஆனா ஒன்ஸ் 10 மணி நேரம் கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கு மேல அவனோட உடல் உறுப்புகள் ஒன்னொன்னா ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிரும், அதாவது அடியாக ஆரம்பிச்சிரும். அதற்கு முக்கியமான ரீசனே நம்ம மனிதர்களோட இதயம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கிராவிட்டியை டிபெண்ட் பண்ணி தான், அதாவது புவியீர்ப்பு விசையை டிபெண்ட் பண்ணி தான் அதோட ரத்தத்தையே எல்லா ஆர்கனுக்கும் அனுப்பும். ஆனா அதுக்கு கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டா நம்ம தலைகீழா தொங்கணும் அப்படின்னா நம்ம இதயம் வழக்கத்திற்கு மாற அளவுக்கு அதிகமா செயல்படுத்தா ரத்தத்தை மேல் நோக்கி தள்ள வேண்டி இருக்கும். அதுவே பாத்தீங்கன்னா இதயத்துக்கு கொடுக்குற அளவுக்கு அதிகமான பிரஷரா மாறிடும். இப்படி ஒரு பக்கம் இதயம் பிரஷர் ஆயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஜான்ஸ் தலைகீழா தொங்கிட்டு இருக்காரு இல்லையா. அதனாலே அவருடைய உடல் உறுப்புகள் பாத்தீங்கன்னா இதயத்தையும் நுரையீரலையும் பயங்கரமா அமுக்க ஆரம்பிக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் இன்னும் கொஞ்சம் பிரஷரை கொடுக்கும். நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க, ஒரு பக்கம் ஹார்ட் ரத்தத்தை வெளியே புஷ் பண்ணி தள்ள முடியாம பிரஷர் ஆயிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல ஃப்ளூயிட் எல்லாமே மறுபடியும் கீழ் நோக்கியே வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு கூட அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. இப்படி டாக்டர் சொன்ன உடனே பக்கத்துல நின்றுட்டு இருந்த நம்ம சுசி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க டக்குன்னு ஆமா டாக்டர் நான் போய் ரெஸ்கியூ பண்ண போறப்ப ஜான்ஸால பெருசா மூச்சு விடவே முடியல, அவர் மூச்சை குறுன்னு தான் விட்டுட்டு இருந்தாப்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சுசி சொன்ன உடனே அங்க இருந்து ரெஸ்கியூ விட்ட நம்ம டாக்டர் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வேகமா ஜான்ஸ் ரெஸ்கியூ பண்ண முடியுமோ அவ்வளவு வேகமா ரெஸ்கியூ பண்ணுங்க, இல்லாட்டினா அவரை உயிரோட நம்மளால மீட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லிடுறாரு. இதை கேட்டோடனே ரெஸ்கியூ டீமும் அடுத்த கட்ட பணிகள்ல பயங்கர துரிதமா இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குகையில போயிட்டு சக்கரமா இருக்க அந்த புள்ளியை செட் பண்றதுன்றது சாதாரண விஷயமா என்ன? ஏன்னா அதை செட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த குகையில ட்ரில் பண்ணும் இல்லையா. அதுவும் ஒரு இடத்துல 2 இடத்துல போட்டா மட்டும் பத்தாது. ஜான்ஸ் பேருக்கு டிஸ்டன்ஸ் அதிகம், குகையும் பாத்தீங்கன்னா நேரா இல்லாம அங்கங்க மேடும் பள்ளமா வளைஞ்சொழிஞ்சு போகும் இல்லையா. அது எல்லா இடத்துலயுமே புள்ளியை செட் பண்ணணும் அப்படின்னா அது ஈஸியா முடிகிற ப்ராசஸ் இல்ல இல்லையா. அதுலயும் சில இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாறை பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த இடத்துல ட்ரில்ல போட்டு கிட்டத்தட்ட 2 இன்ச் இறக்குறதுக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிருமா. இதுக்கெல்லாம் மேல அந்த பாதை வேற ரொம்ப குறுகலான பாதை இல்லையா. அதுக்குள்ள ஒன் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டும் தான் உள்ள போயிட்டு வெளியே வர முடியும். அவர் ஒருத்தர் தான் எக்கச்சக்கமான புள்ளியும் செட் பண்ண முடியும் இல்லையா. இதனாலேயே இவங்க என்னத்தை தான் வேலையை ஃபாஸ்ட் பண்ணாலும் வேலையை கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் தெரியுது. ஒரு வழியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புள்ளியும் செட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுல கயிறையும் போட்டு ஜானோட கால்லையும் கட்டிடுறாங்க. ஒன்ஸ் ஜானோட கால்ல கட்டணும்னே அந்த கயிறை இழுக்கிறாங்க. ஆனா அப்படி இழுக்கிறப்ப பாத்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்ததுக்கு அப்படியே மாறா கயிறு ஒரு இடத்துல அந்து போயிருது. சரி இது அந்து போனாலும் பரவாயில்ல, இழுத்த ஜானாவது மேல வந்திருக்காரான்னு பார்த்தா அவர் இன்னும் கொஞ்சம் கீழே தான் போனாரே தவிர மேல வந்த மாதிரியே இல்லையா. அது மட்டும் கிடையாது, ஜான்ட்ட இதுக்கு முன்னாடி இருந்த பதற்றத்தை விட இன்னமும் பதற்றம் அதிகமாக ஆரம்பிக்குது. அதனாலேயே கயிறு ஏன் அந்துச்சு அப்படின்றத யோசிக்கிறப்ப புள்ளி கம்மியா இருந்தனால தான் கயிறு அந்துச்சு அப்படின்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அதனாலேயே எக்ஸ்ட்ரா புள்ளிகளை செட் பண்றதுக்காக இன்னும் அடிஷனலா எக்கச்சக்க ட்ரில்ல போடுறாங்க. அப்படி இந்த மாதிரியான வேலைப்பாடுகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கப்பே ஜான்ட்ட இருக்க பதற்றத்தை கம்மி பண்றதுக்காக ஜான்ட்ட பாத்தீங்கன்னா 2-வே கம்யூனிகேஷன் போனையும் ஒரு வழி அனுப்பிடுறாங்க. அந்த போன் வழியா ஜானா அவங்களுடைய ஒய்ஃப்ட கம்யூனிகேட் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபேமிலிட்ட பேச வச்சா அவருடைய ஹோப்பும் குறையாம அப்படியே மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும் இல்லையா. அதுக்காக தான் ஒய்ஃப் கூட பேச வச்சுட்டே இருக்காங்க. இப்படி ஜான் கூட ஒரு பக்கம் அவங்க ஒய்ஃப் பேசிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா இவங்க எல்லா இடத்துலயும் புள்ளியை செட் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லி முடிச்சிட்டோம். ஆனா இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 19 மணி நேரம் ஆச்சாம். ஜான் உள்ள விழுந்ததுல இருந்து கிட்டத்தட்ட 19 மணி நேரம் கழிச்சு தான் இவங்க செகண்ட் அட்டெம்ப்டே ட்ரை பண்ண போறாங்க. இப்ப மறுபடியும் ஜானோட கால்ல கயிறை கட்டுறாங்க. அந்த டைம்ல அவருடைய கால்ல கயிறை கட்டுறோட பேர் தான் ரியான். இந்த ரியானுக்கு பாத்தீங்கன்னா கேவ் எக்ஸ்ப்ளோரிங்ல பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இவர் ஒரு இடத்துக்கு ரெஸ்கியூ பண்ண போறாரு அப்படின்னாலே அவங்கள கண்டிப்பா காப்பாத்திடுவாரு. அதனாலே இவர் அந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல இருக்க எல்லாருக்குமே ஹோப்பை கொடுக்குது. அதுக்கெல்லாம் இவர் ஜானுக்கு பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கனாலேயே ஜானுக்கு இன்னும் ஹோப் அதிகமாகுது. இப்படி ஜானோட ஹோப் அதிகமாகிற அந்த ஒரு டைம்ல செகண்ட் அட்டெம்ப்டையும் ட்ரை பண்றாங்க. அதாவது கயிறை பிடிச்சி மெல்ல மெல்ல இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் புல் பண்றப்ப ஜானோட கால் லைட்டா மேல வருது. ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் புல் பண்ணோடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்கியூ டீமுக்கு ரியான் சொல்றாரு. ஏன்னா ஜான் மாட்டி இருக்கிறது குறுகலான டெட் எண்ட் இல்லையா, அதுல ரொம்ப ஃபோர்ஸா அவரை இழுத்தோம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப வலியை கொடுத்துரும் இல்லையா. அதனாலே மெல்ல மெல்ல இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் புல் பண்ணோடனே பாஸ் பண்ணிடுறாரு. அப்படி பாஸ் பண்ணது 1 நிமிஷம் 2 நிமிஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 15 நிமிஷம் வரைக்கும் பாஸ் பண்றாரு. ஒன்ஸ் 15 நிமிஷம் முடிஞ்சோடனே 2வது புல் பண்றாங்க. அப்படி புல் பண்றப்ப இன்னமும் ஜான் மேல வர்றாப்ல. அதுக்கடுத்து வழக்கம் போல ரெஸ்ட் கொடுத்துட்டு 3வது புல்லையும் பண்றாங்க. அதுல இன்னமும் ஜான் மேல வராரு. இதுல இன்னொரு அதிசயமும் நடக்குது. அதுதான் இது வரைக்கும் ஜானோட ஃபேஸை யாருமே பார்க்காத நிலையில இப்ப ரியானால நல்லா ஜானோட ஃபேஸை பார்க்க முடியுது. அதாவது ரியான் எட்டி பாக்குறப்ப ஜானோட ஃபேஸை லைட்டா பார்க்க முடியுது. இப்படி ரியான் பார்த்தோன்னே என்ன ஜான் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. அப்படி கேட்டோன்னே ஜான் சிரிச்சுக்கிட்டே முடிஞ்ச அளவுக்கு என்ன வேகமா மேல எடுக்க பாருங்க சார் அப்படின்னு சொல்றாப்ல. இப்படி ஜான் சொன்னோன்னே 3rd ரெஸ்ட் முடிச்சுட்டு ஃபைனலா 4th புல்ல இழுக்க ரெஸ்கியூ டீம் ரெடி ஆகுறாங்க. அப்படி அவங்க ரெடியான அந்த ஒரு டைம்ல ரியான் இருந்து சிக்னலும் வருது. அப்படி சிக்னல் வந்தோடனே எல்லாரும் ஹோப்போட பயங்கரமா கத்திட்டு இழுக்கிறாங்க. அப்படி இழுக்கிறப்ப அவங்க எல்லாரும் எதிர்பார்த்தது ஜான் வெளியே வந்துருவார் அப்படின்னு தான். ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கம்ப்ளீட்டா வேற ஒரு விஷயம் நடக்குது. ரியானுக்கு மேல இருந்த புள்ளி பாத்தீங்கன்னா 4th புல்ல கம்ப்ளீட்டா பாறையில இருந்து டிட்டாச் ஆகி வந்து ரியானோட தலையில டம்முன்னு அடிக்குது. அப்படி அடிச்சோன்னு ரியானோட தலையில இருந்து ரத்தம் பொத பொதன்னு ஒழுக ஆரம்பிச்சிருது.
இந்த மாதிரி ரியானுக்கு ரத்தம் வலிச்சிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல புள்ளி உடைஞ்சதுனாலயே மேல வந்துட்டு இருந்த நம்ம ஜான் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கீழே போயிடுறாப்ல. இவ்வளவு தூரம் இழுத்ததெல்லாம் வேஸ்ட்ன்ற மாதிரி தான் இப்ப அங்க சிச்சுவேஷன் நிலவிட்டு இருக்கு. ஆனா என்னதான் இவ்வளவு நேரம் பண்ணது வேஸ்ட் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் அங்க வந்தாலும் நம்ம ரியான் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த டைம்ல அதாவது அவரோட மண்டையில அடிபட்டு ரத்தம் ஒழுகிட்டு இருந்தாலும் அவருடைய கண்கள் வீங்கி வெளியில இருக்கிறது எதுவுமே தெரியாத நிலையில இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்லயும் ஜான்ஸ்ட் அவர் சொன்ன ஒரே விஷயம் இதுதான், எனக்கு தலையில அடிபட்டு எனக்கு ரத்தம் ஒழிஞ்சிருச்சு அப்படின்றதுனால நான் வெளியே போறேன், ஆனா நான் வெளியே போனாலும் என் இடத்துல இன்னொருத்தர் இங்க வருவாரு, அவர் வந்து உங்களை கண்டிப்பா ரெஸ்கியூ பண்ணுவாரு, சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹோப்பை நீங்க கைவிடாம நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்படி வெளியே வந்து ரியானோட தலையில பார்த்தீங்கன்னா பயங்கரமா ரத்தம் ஒழிஞ்சிட்டு இருக்கு, அவரோட கண்ணும் பயங்கரமா வீங்கிருக்கு, அதனால வெளியில எதுவும் அந்த அளவுக்கு பெருசா தெரியல. அப்படி வந்த அவர் அங்க இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாங்க டாக்டர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா அப்படி கூப்பிட்டு அவங்ககிட்ட நான் டாக்டர்கிட்ட அப்புறமேல் போய்க்கிறேன், நான் முதல் என் அப்பாட்ட போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போறாரு. ஏன் இந்த மாதிரி ரியான் அவங்க அப்பாட்ட போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கேவ் ரெஸ்கியூவர், சோ அதனால அவங்க அப்பாட்ட போயிட்டு டாடி எனக்கான ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துக்கிறேன், அதுல எந்த விதமான ப்ராப்ளம் எனக்கு வரப்போறது கிடையாது, ஆனா உள்ள ஒருத்தன் மாட்டிட்டு இருக்கான், அவனை நீங்க தான் காப்பாத்தணும், சோ உடனே நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவை ரியான் உள்ள அனுப்புனதுக்கு அப்புறம் தான் ரியான் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கவே போறாரு. சோ இந்த மாதிரி ரியான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போன அந்த ஒரு டைம்ல அங்க இருந்த ரெஸ்கியூவர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களோட ஹோப் ஆல்மோஸ்ட் இழந்துட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறமும் முதல்ல இருந்து கீழ இருந்து புல் பண்ணி இழுக்கணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இல்லையா, சோ அதனாலே அவங்க ஹோப்பை இழக்குறாங்க. ஆனா என்னதான் அவங்க ஹோப்பை இழந்தாலும் ரியானோட அப்பா மட்டும் ரியான் சொன்ன அந்த வார்த்தைக்காக மட்டும் அந்த கேவுக்குள்ள நகர்ந்து ஜான்ஸ் இருக்க இடத்தையும் ரீச் பண்றாரு. அப்படி ஜான்ஸ் இருக்க இடத்தை ரீச் பண்ண உடனே அவர் பண்ண முதல் வேலையே அங்க உடஞ்சிருந்த புள்ளி இருக்கு பாத்தீங்கன்னா அதை முதல் சரி பண்றாரு. அப்படி சரி பண்ணதுக்கு அடுத்து அவர் பண்ண விஷயமே இது வரைக்கும் ஜான்ஸ் இழுக்கிறதுக்கு கயிறை எங்க கட்டியிருந்தாங்க, ஜான்ஸோட கால்ல தானே கட்டியிருந்தாங்க, சோ அந்த ஒரு கயிறை பாத்தீங்கன்னா ரியானோட அப்பா அவுத்து ஜான்ஸோட இடுப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த இடுப்பு சுத்தி கட்டுறதுக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு தன்னோட கையை கீழே விட்டு ஜான்ஸோட இடுப்புல கட்ட ட்ரை பண்றாரு. அந்த செங்குத்தான பகுதிக்குள்ள என்னதான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கையை விட்டாலும் ஜான்ஸோட உடம்ப சுத்தி அவர் கயிறை சுத்தினாலும் அந்த கயிறை பாத்தீங்கன்னா அவரால் முடிச்சு போட்டு இருக்கவே முடியல. சரி இதுதான் முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கையை வேற உள்ள விட்டுருக்காரு இல்லையா, அதனாலே பாத்தீங்கன்னா அந்த செங்குத்தான குறுகலான பகுதியில அவரோட கையும் உள்ள போய் மாட்டிக்கிறது. சோ இதனாலே பாத்தீங்கன்னா ஜான்ஸோட சேர்த்து அவரோட கை வேற உள்ள மாட்டிக்கிருச்சு. ஆனா என்னதான் அவரோட கையை உள்ள மாட்டிக்கிட்டாலும் ஜான்ஸோட முனங்குற சத்தம் மட்டும் அவரோட காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. சோ அதனாலே ஜான் நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் வரைக்கும் போராடி தன்னுடைய கையை அங்கிட்டு இங்கிட்டு சொல்லிட்டு நகர்த்தி வெளியே எடுத்துறாப்ல. அப்படி அவர் கையை எடுத்து பாக்குறப்போ அவரோட கை ஃபுல்லா பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இடத்துல காயங்கள் ஏற்பட்டுருது. ஏன்னா அவர் கையை விட்ட இடம் பாத்தீங்கன்னா பாறை இல்லையா, அந்த பாறைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு அதை வெளியே எடுக்கணும் அப்படின்னா எக்கச்சக்கமா காயம் ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி கையில நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு காயம் ஏற்பட்டுருது. சோ அதனாலேயே அவருக்கு வலியும் பயங்கரமா கிரியேட் ஆகுது. ஆனா என்னத்தை தான் தாங்கிக்க முடியாத வலி அவருக்கு ஏற்பட்டாலும் ஜானை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை எடுத்து இடுப்புல தான் கட்ட முடியல, நம்ம மறுபடியும் காலையாச்சும் கட்டுவோம்னு சொல்லிட்டு அந்த கயிறை ஜானோட கால்ல மறுபடியும் கட்டுறாரு. அப்படி ஒன்ஸ் ஜானோட கால்ல கட்டின உடனே ரியானோட அப்பாவோட கையில அளவுக்கு அதிகம் அடிபட்டு இருக்கு இல்லையா, சோ இதுக்கு மேலே நீங்க உள்ள இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியே வர சொல்லிடுறாங்க. அவரும் பாத்தீங்கன்னா ஜானோட காலை கட்டினதுக்கு அப்புறம் புகையை விட்டு வெளியே வந்துடுறாரு. அப்படி ஒன்ஸ் ரியானோட அப்பா வெளியே வந்த உடனே பாத்தீங்கன்னா ஜானோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள ஜான்ட்ட கம்யூனிகேட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி கம்யூனிகேட் பண்றப்ப நீங்க உங்க கோப்பை மட்டும் விட்டுறாதீங்க, ரியானோட அப்பா வெளியே வந்தாலும் இன்னொரு ரெஸ்கியூவர் உள்ள வர்றாரு, அவர் வந்து கண்டிப்பா உங்களை காப்பாத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜானோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஜான்ட்ட பேசுறாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் ஜானும் பாத்தீங்கன்னா தன்னோட கொஞ்ச நஞ்ச கோப்பையும் மறுபடியும் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு எப்படியாச்சும் வெளியே போயிருவோன்ற நம்பிக்கையில அந்த குறுகலான பதில கால்கள் கட்டப்பட்ட மாதிரி தலைகளா மாட்டிக்கிட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு ரெஸ்கியூவர் உள்ள போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் புல் பண்றாங்க. அப்படி புல் பண்ண ஜானு கொஞ்சம் கொஞ்சமா மேல வர்றாரு. ஆனா என்னதான் மேல வந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவருடைய பாடி மேல வரவே மாட்டேங்குது. அந்த ரெஸ்கியூவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா என்னதான் ட்ரை பண்ணாலும் ரெஸ்கியூவர் தான் டயர்ட் ஆகுறாரு தவிர ஜான் மேல வந்த மாதிரியே தெரியல. இப்படியே கொஞ்ச நேரம் கிடக்குது. கொஞ்ச நேரம் கடந்ததுக்கு அப்புறம் அந்த ரெஸ்கியூவர் ஜான்ட்ட சொல்றாரு, ஃபைனலா ஒரே ஒரு அட்டம் நாங்க ட்ரை பண்ண போறோம், உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்னதான் இவர் இந்த மாதிரி சொன்னாலும் ஆப்போசிட் சைட்ல இருந்து அதாவது ஜான்ட்ட இருந்து எந்த விதமான ரிப்ளையும் வரவே இல்ல. அதாவது ஜான் சைட்ல கம்ப்ளீட் சைலண்ட் நிலவுது. இந்த பார்த்த உடனே ரெஸ்கியூவர்னாலும் பயம் வர ஆரம்பிக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை வெளியில பாஸ் பண்றாப்ல. அப்படி சொன்ன உடனே ரெஸ்கியூவர் நீங்க முதல்ல வெளியில வாங்க, நாங்க உள்ள பாராமெடிக்ஸ் அனுப்புறோம், அவர் வந்து ஜானை செக் பண்ணிட்டோம், ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஜான் இறந்துட்டாருன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ரெஸ்கியூவரும் வெளியில வர்றாரு. பாராமெடிக்ஸும் உள்ள போய் ஜானோட உடம்ப செக் பண்றாரு. அதாவது அவருடைய கால்கள்ல பல்ஸ் இருக்கான்னு பாக்குறாரு. அப்படி செக் பண்றப்ப ஜானோட கால்ல பல்ஸ் இல்ல, அவர் இறந்துட்டார் அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணவும் செய்றாரு. அப்படி கன்ஃபார்ம் பண்ணோடனே வெளியில வந்து இந்த விஷயத்த சொல்றாரு. அப்படி சொன்னோடனே அங்க இருந்து எல்லாருமே சோகத்துல மூழ்கிடுறாங்க. ஆனா எல்லாரும் சோகத்துல மூழ்கினாலும் ஜானோட ஒய்ஃப் மட்டும் இதை நம்பவே மாட்டேன்றாங்க. அவர் ரொம்ப நேரமா தலைகளா தொங்கிட்டு இருக்கனால கால்ல வேணா பல்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா அவர் உயிரோட தான் இருப்பாரு, நீங்க அவரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி அழுகுறாங்க. அந்த டைம்ல அங்க இருந்த எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் இதுதான், சரி உங்க ஹஸ்பண்ட் உயிரோட இருக்காருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்க அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க, அவர் சைட்ல இருந்து சின்ன ஒரு சவுண்ட் வந்தாலும் நாங்க கண்டிப்பா ரெஸ்கியூ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜானோட ஒய்ஃப் முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்க எவ்வளவுதான் கம்யூனிகேட் பண்ணாலும் கத்துனாலும் ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு சின்ன சவுண்ட் கூட வரவே இல்ல. ஃபைனலா ஜான் பாத்தீங்கன்னா அந்த குகையில மாட்டின டைம்ல இருந்து கிட்டத்தட்ட 28 மணி நேரம் கழிச்சு, அதாவது 25 நவம்பர்
2009வது வருஷம் 11:56 போல இறந்துட்டார் அப்படின்னு அறிவிக்கவும் செய்றாங்க. அப்படி இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய பாடியாவது எடுக்க ட்ரை பண்ணாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா அந்த பாடி எடுக்கிறதுல எக்கச்சக்கமான சிக்கல்கள் இருந்துச்சு. சப்போஸ் அந்த பாடியை கஷ்டப்பட்டு வெளியே இழுக்க ட்ரை பண்ணி இழுத்தாலும் அந்த பாடி ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? சோ அதனாலே இறந்ததுக்கு அப்புறம் எப்படினாலும் அடக்கம் தானே பண்ண போறீங்க. சோ அவருடைய பாடியாவது எந்தவித சேதாரமும் இல்லாம இந்த குகையிலே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அவங்க ஃபேமிலிட்ட பேசுறாங்க. அவங்க ஃபேமிலியும் கஷ்டப்பட்டு ஓகே சொல்லிடுறாங்க. அப்படி அவங்க ஃபேமிலி அப்ரூவல் கொடுத்தோடனே கம்ப்ளீட்டா அந்த கேவோட என்ட்ரன்ஸை சிமெண்ட போட்டு கவர்மெண்ட் மூடிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, ஜானோட நினைவார்த்தமா அந்த மூடப்பட்ட குகையோட என்ட்ரன்ஸ்ல அவருடைய கல்வெட்டையும் வச்சிடறாங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. until then டாடா, பை பை, see you.